பாட்டியின் கைப்பக்குவத்தில் பேத்தியின் சமையல் சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா வடகரி தாங்க பார்க்க போகிறோம். வாங்க தேவையான பொருள்லாம் பார்க்கலாம். 1/4 கிலோ கடலைப்பருப்பை எடுத்து நான் 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. காரத்துக்கு தேவையான அளவு காரத்தூள், ஒரு பெரிய தக்காளியை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், 3 வெங்காயத்தை நல்லா நைஸாக கட் பண்ணியிருக்கேன், இஞ்சி பூண்டு தட்டி வச்சுருக்கேன், பெருஞ்சீரகம், சின்ன மூலி தேங்காய் கீனி வச்சுருக்கேன், காரத்துக்கு தேவையான காஞ்ச மிளகாய், தாளிப்பதற்கு பட்டை, கிராம்பு, கடல் பாசி, பூ, தாளிப்பதற்கு எண்ணெய், தேவையான அளவு உப்பு. இப்போ வாங்க ஃபஸ்ட்டு எது அரைச்சி எடுத்துக்கலாம்னு பார்க்கலாம். நான் 4 காஞ்ச மிளகாய் போட்டிருக்கேன். இது கடலைப்பருப்பு நல்லா தண்ணியை வடிகட்டி போட்டுக்குங்க. இது கூட கொஞ்சம் சோம்பு, இதெல்லாம் சேர்த்து கரகரப்பாக அதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ நல்லா கரகரன்னு அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இதை எண்ணெயிலையும் போட்டு எடுக்கலாம், தோசைக்கல்லில் தட்டி எடுக்கலாம். நான் இட்லி பானையில் வச்சு அவிச்சிக்க போகிறேங்க. இந்த மாதிரி வச்சு இட்லி மாதிரி வச்சு அவிச்சி எடுத்துக்கலாம். ஃபுல்லாக தட்டிட்டேங்க. இது ஒரு 10 நிமிஷத்தில் வெந்துடும், வேகட்டும். தேங்காவையும் நம்ம அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ தேங்காய் வேணாலும் நான் பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துருக்கேங்க. ரொம்ப தண்ணியாக இல்லை, கொஞ்சம் கெட்டியாக பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துருக்கேன். இப்போ கடாயை வச்சாச்சு. இப்போ எண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த பட்டை கிராம்பு போட்டுக்கலாம். பொரிஞ்சிருச்சிங்க. வெங்காயம் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. கட் பண்ணி வச்சு தக்காளி சேர்த்துக்கலாம். மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். இது நல்லா இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதங்கட்டும். தட்டி வச்ச இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். காரத்துக்கு தேவையான காரத்தூள் சேர்த்துருக்கேன். நான் மீடியம் காரம் தாங்க வச்சுருக்கேன். நீங்கள் காரம் ஏதாவது குறைச்சாலும் அதிகமாக மிளகாத்தூள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். இப்போ உப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இன்னும் கொஞ்சம் வதங்கி வரட்டும். பச்சை வாசனைலாம் போகட்டும் நல்லா. இப்போ நம்ம அதுக்குள்ளேயே வடகரி இது நல்லா வதங்கிடுச்சிங்க. அதுக்குள்ளே வேக வச்சு அந்த பருப்பு வெந்துச்சான்னு பார்க்கலாம். இது வெந்துச்சான்னு பார்க்கலாங்க. நல்லா வெந்துருச்சிங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம்.
இதுவும் நல்லா வதங்கிடுச்சுங்க. இதில் இப்போ கொஞ்சம் தண்ணி சேர்த்து கொஞ்சம் நேரம் வேக வைக்கலாம். நல்லா கொதிச்சு வந்துடுச்சுங்க அது. இப்போ உதிர்த்தி வச்சுருக்கோம் பாருங்கள், இந்த மாதிரி உதிர்த்தி வச்சுருக்கோம். இது இதில் சேர்த்துக்கலாம். மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா. இந்த டைமில் தேங்காய் அரைச்சி வச்சு தான் சேர்த்துக்கலாம். இது நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ வடகறி ரெடி ஆயிடுச்சுங்க. இதில் வந்து கொத்தமல்லி கருவேப்பிலை தூவி இப்போ தோசை, இட்லி, சப்பாத்தி, பூரிக்கு சாப்பிட்லாம். நாங்கள் தோசைக்கு தாங்க சாப்பிட போகிறோம். சுவையான தோசையும் வடகரியும் ரெடிங்க. நீங்கள் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு